Guys, welcome back to our channel GMsKITCHEN. So இன்னைக்கு நம்ம சேனல்ல உன்னியப்பம் வச்சு ஒரு ஃபலூடா அது கூட ஒரு ட்ரையோ மில்க் அதான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம குக் வித் கோமாலில கிரேஸ் அக்கா பண்ணது ரொம்ப டெலிஷியஸா இருந்தது இந்த ரெசிபி. சோ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அமேசிங்கா செமையா இருந்தது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. நேத்திக்கான ரிடில்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா பேங்க்கில் பணம் எடுக்க போனவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சான் ஏன் அப்படின்றது தான் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து கரண்ட் அக்கௌண்ட். ஒரே ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் வந்துச்சு. எல்ஜே கிச்சன் அவங்களோட லலிதா ஆண்டி தான் இது பண்ணாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பச்சரிசியை ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். குண்டரிசி எடுத்தால் பணியாரம் அழகாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒன்ஸ் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் அரைச்சி முடித்த பிறகு 1.25 கப் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லத்துக்கு பாகெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் இது கூட நல்லா சாஃப்டான பணியாரம் கிடைக்கிறதுக்கு நம்ம பழம் ஆட் பண்ணலாம். பாளையங்கொட்டை பழம் நான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சாப் பண்ணாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இது கூட நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணலாம். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, பாகெல்லாம் கிடையாது. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மிக்சர் ஜாரில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம வந்து கீல ரோஸ்ட் பண்ண இதை ஆட் பண்ணலாம், கோகோனட். நெக்ஸ்ட்டு இது கூட கருப்பில் ஆட் பண்ணலாம், வறுக்காத பிளாக் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துகிட்டு நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணலாம். நான் 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதை வந்து 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இல்லாட்டா ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒன் சைடு நல்லா வெந்தோன்னே நம்ம மாற்றி போட்டுடலாம். ஸோ 2 சைடும் வெந்தோன்னே நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு ½ லிட்டர் இருக்கும்போது நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணலாம், குங்குமப்பூ. நெக்ஸ்ட்டு கார்டமமோட சீட் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட மில்க் மேட் ஆட் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ணலாம். சுகர் ஜாஸ்தியாக தான் இருந்தது. நம்ம ஹோம்மேட் ஜெல்லி இதோட டீட்டெயில் ரெசிபி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பிளேட்டை கப்பை டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபலூடாக்கு நம்ம ஜெல்லியை நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சப்ஜா சீட்ஸை ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். அதை நம்ம எடுத்து நம்ம இப்போ இதில் கப்பில் போடலாம். எடுத்த சேமியாவை பாலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட மில்க் மேட் ஆட் பண்ணலாம். திக்கண்ட் மில்க் மேட் ஆட் பண்ணலாம். திருப்பியும் அதே மாதிரி லேயர்ஸ்லாம் போட்டு வரலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நம்மளோட ஃபலூடா கப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரபடியை எடுத்து நம்ம ஒரு இதில் கப்பில் மாற்றிடலாம். ஸோ டெக்கரேஷனுக்கு மேலே வந்து 2 உன்னியப்பம் வச்சுருக்கேன். எல்லாருக்குமே ஒரு ரிடில் கொஷின் என்னென்னா கடிஜோக் கொஷின் என்னென்னா கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும், அதான் கொஷின். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள். எல்லாருமே கெஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஆன்சர் ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். இதோட இந்த ரெசிபி நான் சொல்லியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்து வேறு லெவலில் இருந்து. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட.